வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சார் ஹோமியோபதி விழிப்புணர்வு, ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வு இல்லாததால் அதனுடைய பயன்களை யாரும் குறிப்பதில்லை, உணர்வதில்லை. அதற்காகவே சாரை டாக்டர் பாலசுப்ரமணியன் சாரு ஒரு ஹோமியோபதி விழிப்புணர்வு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக மக்களுக்கு ஹோமியோபதி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாங்க. நான் அந்த சங்கத்துல கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல நான் அந்த பயணிச்சிருக்கேன். அப்போ இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் மாதிரி போடுவாங்க. கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோமியோபதினா என்ன, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோயுற்றோ துயரர் எப்படியெல்லாம் சௌரியம் ஆகுறாங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா அந்த கிளாஸ்ல சொல்றாங்க. இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆனவங்க பெரும்பாலும் சார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சௌரியமானவங்க தான் பெரும்பாலும் மெம்பர்ஸா இருக்காங்க. நாங்க எங்க குடும்பத்துல வருஷத்துக்கு ஒரு 20,000 30,000 ரூபாய்க்குள்ள செலவாகும். நானே என்னுடைய மனைவி, பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி டாக்டரை போய் பார்க்கறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மருந்து மாத்திரை சாப்பிடுறது, அந்த மருந்து மாத்திரையினால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இப்படியே தான் காலம் பூரா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சார்கிட்ட அறிமுகமானோன்னு இந்த சங்கத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு சம்பந்தமான செய்திகள்லாம் கேட்டுக்கிட்டோங்க. இப்ப எங்க குடும்பத்துல செலவுங்கிறது மாசத்துக்கு 1000 ரூபாய் கூட கிடையாது. அதனில சுற்றிலே ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் ஏற்படும் பொழுது இந்த ஹோமியோபதி மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சார்கிட்ட போய் ஹோமியோபதி சார்னா ஏதாவது ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க யார்கிட்ட கேட்கல. இந்த மாதிரி தொற்று நோய்கள் பரவி இருக்கிற காலங்கள்ல நீங்க போய் ஒரு அணுகி கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது ஒரே டோஸ் இல்லைன்னா 2 டோஸ்ல நீங்க இந்த தொற்றுகளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது, சாப்பிட்றதுக்கு இனிப்பான மருந்தா இருக்குது. 2வது, கடுகு மாதிரி ஜவ்வரிசி மாதிரி இருக்கிறதுனால நம்ம வாயில போட்டோன்னே கரைய ஆரம்பிச்சிருக்கு. இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்குது. இது சின்ன பிள்ளைகள், பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க 80 வயசு 90 வயசு 100 வயசா இருந்தாலும் அவங்களுக்கும் இது இந்த மருந்து ஒத்து போகுது. ஏன்னா அந்த மருந்து கண்டுபிடிச்ச ஹனிமன் ஒத்தது ஒத்ததை நலமாக்குங்கிற அந்த பேஸ்ல தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால விரைவாகவும் சரியாகவும் நம்ம இயற்கையான முறையில உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் அந்த ஹோமியோபதி இருக்குது. அதனால காசு கம்மி, இதுல உபாதைகள் சைடு எஃபெக்ட்ஸோ இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனைகளோ அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. நீங்க அப்படியே தவறுதலாக ஒரு மருந்தை நீங்க சாப்பிட்டுருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்பட போறது கிடையாது. அதனால ஹோமியோபதி மருந்து அப்படின்னா ஏழை எளியவர்களுக்காக உள்ளது. நாம தமிழ்நாட்டை ஆண்ட 67 68 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, ஹோமியோபதி ஏழை எளியவர்களுக்கானது அப்படின்றாரு. ஓஷோ ரஜினிஸ் ஹோமியோபதி பத்தி புகழ்ந்திருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் ஹோமியோபதி பத்தி சொல்லியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி ஹோமியோபதி பத்தி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய பேரறிஞர்கள் உலகளாவில் சொன்ன ஒரு எளிமையான மருத்துவம், உடலுக்கு தீர்வு விளைவிக்காமல் உங்களுடைய மனதளவிலேயே சில மாற்றங்கள், சில அதாவது ஒரு மென்டலி மனதளவுல பாதிக்கக்கூடிய சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்கு பல நோய்கள் ஏற்படுது. இந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட பதிவுகளை விளக்குறது கூட அந்த ஹோமியோபதி நல்லா வேலை செய்யுது. அதனால பைத்தியக்காரத்தனம், இந்த பைத்தியம் பிடித்த நிலை, மனசு ரீதியாக ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியங்கள் மருத்துவம், மனசுக்கான மருத்துவம் இந்த ஹோமியோபதியில அற்புதமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேரை நான் இந்த ஹோமியோபதியில நல்ல பலன் அனுபவிச்சோம்னா நான் 2-3 பேரை மனசு ரீதியா பாதிக்கப்பட்டவங்களாம் கொண்டு வைப்பாங்க. அவங்கெல்லாம் இப்ப 3லேருந்து 6 மாசம் மருந்து சாப்பிட்டுருக்காங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு நேரம் ஃபெயிலியர் ஆகலாம், அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த நோய் வந்து ஒரு நோயை நீக்கக்கூடிய பூரணமான மருத்துவமாக தான் எனக்கு தெரியுது. அதன் மூலியமா நம்ம எல்லாரும் ஹோமியோபதியை பயன்படுத்தி நல்ல நலம் வருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.